கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த மாதத்தில் குறிப்பாக நாம் ஒரு காரியத்தை குறித்து தொடர்ந்து தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகின்றோம். தேவனுக்கு எவ்வாறு நாம் சிறப்பாக கொடுப்பது, நம்மிடத்தில் இருக்கிற சிறப்பான காரியங்களை கொண்டு நாம் எவ்வாறு தேவனுக்கு ஊழியம் செய்வது என்ற தலைப்பில் நாம் தேவ செய்திகளை கேட்டு வருகிறோம். கடந்த வாரம் கூட நாம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஒரு தேவ செய்தியை கேட்டோம். எவ்வாறு நாம் உலகில் செய்கின்ற காரியங்கள் நித்தியத்திற்கு ஏதுவாக அது அமைய வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக சர்விங் காட் பை லவ்விங் அதர்ஸ், மற்றவர்களை நேசிப்பதன் மூலம் அல்லது மற்றவர்களை அன்பு செய்வதன் மூலம் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வது. சர்விங் காட் பை லவ்விங் அதர்ஸ் என்று பார்க்கும் பொழுது மற்றவர்களை அன்பு செய்வதன் மூலம் நாம் எவ்வாறு தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய பணியில், தேவனுடைய சேவையில் நாம் பங்கேற்க முடியும் என்பதை குறித்து தான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13, 34 முதல் 35 2 வசனங்கள். எடுத்தவர்கள் எனக்காக கூட வாசிங்கள். 34ஆம் வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் பார்க்கும்பொழுது, குறிப்பாக இந்த யோவானில் பார்க்கும்பொழுது, இந்த 13ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 5 அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்த கடைசி மணி நேரங்களை அந்த மேல் வீட்டு அறை என்று சொல்லப்படும் அந்த ஒரு அறையில் தனக்கு நெருக்கமான இருந்த பிள்ளைகள், அதாவது 12 சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 13ஆம் அதிகாரம் பாதியில் பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை சென்று விடுவார். பிறகு மீண்டும் மீதி இருக்கவங்க 11 சீஷர்கள். ஆகவே தனக்கு நெருக்கமாக உள்ள அந்த 11 சீஷர்களிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஊற்றி ரொம்ப நெருக்கமானவர்களிடத்தில் நாம் பேசுவோம். பார்த்தீங்களா, இந்த கடைசி இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் அப்படின்றால் அவருடைய கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். அந்த நேரத்தில் அவர் தனக்கு நெருக்கமானவர்களுடன் பேசிய காரியங்களை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ரெட் லெட்டர் பைபிள் வெர்ஷன் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த 13லேருந்து 17 அந்த அதிகாரம் முழுவதுமாக ஃபுல்லாகவே ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசுக்குரிய வார்த்தைகளை நம்ம சிவப்பு லெட்டரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 13ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு அந்த மேல் வீட்டறையில் அந்த 12 சீஷர்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். அந்த யோவான் 13 நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு தெரியும். முதலாவதாக பார்க்கும்பொழுது இயேசு அங்கு அவர்களுக்கு ஒரு பணிவிடைக்காரனாக, எவ்வாறு ஒரு தாழ்மையுடையவனாக நாம் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை அங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அந்த மேல் வீட்டறையில் எல்லோரும் செல்கிறார்கள். ஆனால் ஒருவரும் அவருடைய பாதங்களை கழுவாமல் அந்த மேல் வீட்டறைக்கு செல்வதை நம்ம பார்க்கிறோம். பிறகு அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலையை கழட்டி வைத்து அவருடைய பாதங்களை கழுவின காரியத்தை தான் நம்ம 13ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த 13ஆம் அதிகாரத்தை பாதியில் நம்ம வாசிக்கும்பொழுது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ பணிவிடை என்பது அந்த பாதங்களை கழுவுவது. ஒரு சில சபையில் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக அதை செய்கிறாங்க. பாரம்பரியமாக அந்த பாதம் கழுவும் சடங்குன்னு ஒன்றே வைக்கிறாங்க. இப்போது எஸ்பெஷலி ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பார்த்திங்கன்னா பெரிய வியாழனன்று அந்த சடங்கே வைப்பாங்க, பாதம் கழுவும் சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாக்கெலாம் கால் வரும் கரெக்டாக, நல்லா கால்லாம் வாஷ் பண்ணின்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக போய் உட்காரணும் 12 பேர். ஆனால் இயேசு அங்கே குறிப்பிடுவது லிட்ரலாக அந்த பாதம் கழுவுவதை அல்ல, நம்மை எவ்வாறு தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை அங்கே அவர் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அங்கே பாதியில் பார்க்கும்பொழுது இப்போ யோவான் 13:27 வாசிங்க எனக்காக. 13:27.
வாங்கின பின்பு, அவன் என்பது யூதாஸ் காரியத்து. வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்போ இயேசுக்கு தெரியும். இங்கே பார்க்கும்பொழுது இயேசு பாதம் கழுவும்பொழுது யூதாஸ் காரியத்துக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாரு, பாதத்தை கழுவினார். இயேசு அந்த பாதத்தை கழுவும்போது யூதாஸ் காரியத்துக்கு காலை நீட்டியிருப்பான். இயேசுக்கு தெரியும் இவன் தான் நம்ம காட்டி கொடுக்க போகிறான்னு. அந்த பொசிஷனில் நாம் இருந்திருந்தோம்னா, என்னையே காட்டி கொடுக்குற, காலையை நீட்டுற, கால் இருந்திருக்குமான்றது பெரிய டவுட்டு தான். அவன் வெளியே போனால் தானே அதை காட்டி கொடுப்பான், வெளியவே போக விடாமல் பண்ணுறான் பேர் அது. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இயேசு அங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கும்பொழுது ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு சேவைக்காரனாக தன்னை காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். 27:30 வசனமும் வாசிங்க. 13:30 வாசிங்க. துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது என்று நான் பார்ப்பேன். அப்போ இப்போ 30 வசனத்தில் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது, யூதாஸ் காரியத்து இப்போ அங்கே இல்லை. மீதி இருப்பவர்கள், இதுக்கப்புறம் வர வசனங்கள் எல்லாமே இயேசு யாரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கும்பொழுது மீதமுள்ள 11 சீஷர்களிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்று நாம் வாசித்த வசனம் 34, 35 குறிப்பாக யாருக்கு தான் பேசுகிறார் பார்க்கும்பொழுது அந்த 11 சீஷர்களுக்குள்ளாக அவர் பேசினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 13 17 அதிகாரம் நான் சொன்ன ஏற்கனவே அது மேல் வீட்டாரையில் இயேசு அந்த கடைசி மணி நேரத்துக்குள்ளாக இப்போ கல்வாரியில் சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக பேசின காரியங்கள். இந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்ம பல வசனங்கள், குறிப்பாக எந்த செர்மன் எடுத்தாலும் இதிலேருந்து ஒரு சில வசனங்கள் வந்துடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட்டு பாப்புலர் வசனங்கள், அதாவது ரொம்ப சிறப்பான வசனங்கள் பார்க்கும்பொழுது அது இந்த இடத்துல வேதம் முழுவதுமே சிறப்பானது தான். ஒரு சில வசனங்கள் பார்க்கும்போது இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க வேத பண்டிதர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி. நம்ம பார்க்கும்பொழுது யோவான் 13:34 இன்று வாசித்த பகுதியை நம்ம பார்க்கணும். ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் அன்பாயிருங்கள். யோவான் 14:6 நம்ம வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 15:5 பார்க்கும்பொழுது, நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 16:33 பார்க்கும்பொழுது, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்படி வசனங்களை நம்ம அடிக்கொண்டே போக முடியும் இந்த 5 அதிகாரத்துக்குள்ளாக பார்க்கும் பொழுது. குறிப்பாக இன்றைய நாள் நம்ம பார்க்கும்பொழுது எவ்வாறு நாம் மற்றவர்களை அன்பு செய்து தேவனுடைய ஊழியத்தில் பங்கேற்பது என்று பார்க்கும்பொழுது 34 வசனத்தை தான் நாம் மையமாக கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த 34க்கு முன்னாடி 33 வசனம் எனக்காக வாசிங்கள். யோவான் 13:33 வாசிங்கள். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் இடத்துக்கு வரக்கூடாதென்று நான் யூதரிடையே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும்பொழுது முதலாவது எப்படி இயேசு அவங்களை அட்ரஸ் பண்ணுறாரு, எப்படி அவர் கூப்பிட்றாரு பார்க்கும்பொழுது பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்றாரு. பிள்ளைகளே என்னென்னு பார்க்கும்போது அங்கே எல்லாருமே பெரியவங்க தான், அடல்ட்ஸ் தான். இப்போ நான் உங்களை பார்த்து குழந்தைங்கள கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஓ, நீ மேலே ஏறினதில் எங்களை குழந்தைன்ற. இங்கே பார்க்கும்பொழுது இயேசு ஒரு நெருக்கமான உணர்வோடு கூட அங்கே வேத பண்டிதர்கள் என்ன கூறுறாங்க பார்க்கும்பொழுது, இந்த பிள்ளைகளே என்ற அர்த்தம் எப்படி வருதுன்னா, இந்த கிரேக்க பதத்தில் பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு உறுத்துவதை போல் அந்த பிள்ளைகளே, இல்லை ஒரு நெருக்கமானவர், ஒரு டியரஸ்ட்டு. கடைசி நாட்களில் இப்போ ஒருத்தர் இறக்க போகிறவர் பார்க்கும்பொழுது அவர் கூட இப்போ அந்த குடும்ப நண்பர்களோட பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நெருக்கத்தை குறிப்பிடுவதாக இது காணப்படுகிறது. ஆகவே அவர் அங்கே வந்து இன்சல்ட் பண்ணல, என்ன பண்ணுறது, பிள்ளைகளே அப்படின்ற நெருக்கமான ஒரு பதத்தை வந்து அங்கே பயன்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். பல வேளைகளில் என்ன, நம்மளும் கூட பெருசானா கூட பல வீட்டிலலாம் பார்க்கும்போது குழந்தைங்களோட என்ன பண்ணுவோம், குழந்தையாக நம்மளும் மாறிடுவோம். அது ஏதோ கற்றுனா அதுக்கு மேலே நம்ம கற்றுவோம். வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வரும், போதும் அது குழந்தை கற்றுது, உனக்கு தான் வயசு 40 இல்லை அப்படின்னோடனே நம்ம கொஞ்சம் அமைதியாகிடுவோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இயேசு அவர்களை பிள்ளைகளே என்று கூப்பிட்டு இப்போ சொல்கிறார் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை 34 வசனத்தில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க எனக்காக 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ற தேவ செய்தியை நம்ம 3 காரியங்களாக நம்ம பகுத்து பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும் பொழுது இந்த 34ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல அங்கே இயேசு ஒரு புதிதான கட்டளையை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அது என்ன? அது புதிதான கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட். 2 காரியங்கள் இருக்குது அதில். ஒன்று புதிதானது, இன்னொன்று கட்டளையாக கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு சொல்கின்ற அந்த அன்பு என்பது என்னது? வாட் இஸ் லவ்? இயேசு அன்பு என்று எதை கூறுகிறார்? இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது? கடைசியாக பார்க்கும்போது அந்த அன்பை நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும் வேதத்தின் வாயிலாக. ஆக முதலாவது பார்க்கும்பொழுது இந்த 13:34 பார்க்கும்போது என்கிற புதிதான ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக புதிதான கட்டளை என்றால் பழசாக ஒரு கட்டளை இருந்திருக்கணும். ஆக அந்த பழைய கட்டளையும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த பழைய கட்டளை என்னென்று பார்க்கும்பொழுது லேவியராகமம் 19:18 வசனத்தை எனக்காக வாசியுங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். படிங்க பிரதர். பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இங்கே பார்க்கும்பொழுது ஆதி நாட்களில் மோசேயுடைய நாட்கள் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் வரை இருந்த ஒரு பிரதான கட்டளை என்ன என்று பார்க்கும்பொழுது உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது உன்னில் நீ அன்பு கூறுவது போலனா நம்ம இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறோம்? செல்ஃப் லவ். அதாவது என்னை நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு மகளாக காணப்படுகிறேன். இங்கே இருக்கிற யாருமே சொல்ல முடியாது என்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? என்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் மற்றவங்களை எல்லோரும் பிடிக்கும். ஆக இங்கே வேதத்தின் வாயிலாக பார்க்கும் பொழுது அந்த ஹையஸ்ட் லவ்க்கு எது தான் ஒரு ஸ்கேலாக வச்சு பார்த்துருக்காங்கன்னா உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனையும் நீ நேசிக்கணும். நீ எப்படி உன்னை நீ அன்பு செய்வாய்? உனக்கு நீ தீங்கு நினைக்க மாட்டோம், நமக்கு நாமே தீங்கு நினைக்க மாட்டோம், நமக்கு நாமே தவறுகளை அல்லது மற்ற காரியங்களை செய்ய நம்ம அனுமதிக்க மாட்டோம். அதுபோல் பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆக இங்கே இருக்கிற யாராவது நம்ம இல்லை நான் நான் அதிகமாக நேசிக்க மாட்டேன் பிரதர், ஐ ஹேட் மை செல்ஃப், எனக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ இங்கேருந்து நான் மேலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், உங்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ப்ரொஜெக்டரில். ஃபோட்டோவில் முதல்ல நீங்கள் யாரை தேடுவீங்க? பாஸ்டரை தேடுவீங்க, கரெக்டாக? இல்லை என்ன தேடுவீங்க? முதல்ல ஜூம் பண்ணி எங்கள் ஆளே காணோம், ஃபோட்டோ எடுத்தவர் தொலைஞ்சார், நம்ம ஃபோட்டோ கரெக்டாக வரலன்னா, என் தலை சரியாக வரல, சிரிக்கும் போது எடுத்துட்டாரு, இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக இங்கே பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு நாமே அதிக அன்பினை காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆக இதுதான் பார்க்கும்பொழுது ஹையஸ்ட் லவ், அதிகபட்சமான அன்பு என்னன்னு பார்க்கும்பொழுது உன்னை நீ அன்பு கூறுவது போல் மற்றவரையும் நீ அன்பு கூற வேண்டும் என்பது தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அடுத்தது தான் முக்கியமானது, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அங்கே என்ன பார்க்குறாருன்னா நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள். இங்கே என்ன கட்டளைன்னு பார்க்கும்போது நான் உங்களில் அன்பாக இருந்தது போல். அப்போ இப்போ யார் மாடல் பார்க்கும்பொழுது எனக்கு நான் மாடல் கிடையாது, என்னை எவ்வளோ நேசிக்கிறேனோ அதுபோல் மற்றவர்கள் நேசிக்கிறது இல்லை. இப்போது ஆண்டவராகிய இயேசு என்னை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே அளவுக்கு நான் என்னுடைய மற்றவர்களை, எனக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை நான் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு நம்ம பார்க்குறோம். ஆக அந்த அத்தகைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நோ லாங்கர் செல்ஃப் ஸ்டாண்டர்ட். அது நம்முடைய சுயத்தை காண்பிக்கிற ஒரு அன்பு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு காண்பித்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ எவ்வாறு அந்த ஆண்டவராகிய இயேசு நம்மை அன்பு செய்தார் என்று பார்க்கும்பொழுது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? தியாகமான அன்பாக, பொறுமையானதாக, சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக, நிபந்தனையற்ற அன்பாக அது காணப்பட்டதை நாம் ஒவ்வொருவரும் நாம் பார்க்கிறோம். எரேமியா 31:3 நாம் வாசிக்கிறோம், அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். காலைல கூட நம்ம பாட்டு பண்ணோம், உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது.
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே என்று நம்ம பாடினோம். ஆக தேவனுடைய அன்பானது, அவருடைய சிநேகமானது எவர் லாஸ்டிங் லவ், அநாதி சிநேகம். அது பூர்வ காலம் முதலாக நம் மீது வைக்கப்பட்ட ஒரு அன்பாக அது காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் அது தெளிவாக சொல்கிறார். எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, அவருடைய அன்பினுடைய அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் எப்படி இருக்குது, அறிவு கெட்டாத அந்த ஒரு அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வேணால் வாசிப்போம்மா. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3:17-19 வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் நிறையப்படவும் ஐஸ்வர்யத்தின்படியே வேண்டிக் கொள்கிறேன். அங்கே என்ன பார்க்குறோன்னா, இயேசுவினுடைய அந்த அன்பு, அதனுடைய அன்பினுடைய அகலம், பிரெத், லென்த்து, டெப்த்து, ஹைட் எல்லாமே 4 சைடும் கவர் ஆகுது. அவருடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் நீளமும் என்று நம்ம பார்க்கணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. ஆக முதலாவது பார்த்தா அந்த புதிதான கட்டளை எது புதிது என்று பார்க்கும்பொழுது அந்த ஸ்டாண்டர்ட் மாறுது. எதை ஒரு அளவுகோலை வைத்திருந்தோம் என்றால், முதலாவதாக நம்முடைய சுய அன்பை வைத்திருந்தோம். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நான் உங்களை நேசித்தது போல் நீங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆக புதிதானது. ஆனால் கட்டளை என்று நான் பார்க்க, ஏன் அந்த கட்டளையாக கொடுக்கப்பட்டது, அது புதிதான கட்டளை தான் சொல்லுது. வசனம் 34 பார்க்கும்பொழுது, என்ற ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் அதை கட்டளையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், கட்டளையாக கொடுத்தா தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். வெரி சிம்பிள். கட்டளை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். இப்போ 10 கட்டளை இருக்குது, 10 கட்டளை ஏன் கொடுக்கப்பட்டது? கொலை செய்யாத, பொய் செய்ய, இல்லை நம்ம பண்ணுவோம், அது சொல்லியே நம்ம பண்ணுறோம். கட்டளைன்னு பார்க்கும்பொழுது தேவன் பல வேளைகளில் இந்த கட்டளைகளை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான்னு நம்மளால் நார்மலாக செய்யக்கூடிய காரியங்களை ஒரு கட்டளையாக கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி சாப்பிட்ணும், நீ டெய்லி சாப்பிட்டே ஆக வேண்டும், அப்படி ஒரு கட்டளை கிடையாது. இல்லை நீ டெய்லி ஸ்கூல் போய் ஆகணும், இல்லை நீ டெய்லி வேலைக்கு போய் ஆகணும். பை டிஃபால்ட்டாக நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் கட்டளையாக இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுது, கட்டளையாக கொடுக்கப்படவில்லை. அப்போது தேவன் இதை கட்டளையாக கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நம்ம செய்வோம் முதலாவதாக. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் கொடுக்குற கட்டளை நம்ம செய்ய முடிக்கிற அளவுக்கு நம்மால் செய்ய முடியும் என்பது தான் என்ன பண்ணுறார், அவர் கட்டளையாக கொடுக்கிறார். பல வேளையில் நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம செய்ய முடியாத காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று. தேவன் கொடுக்குற எல்லா காரியங்களும் அதை செய்ய, தேவனுக்குள்ளாக செய்ய நமக்கு கிருபை தருகிறார், பலனை தருகிறவராக என்ன பண்ணுறாரு, காணப்படுகிறது. ஆகவே இந்த கட்டளையை பார்த்தோன்னே நம்ம உடனே பயந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க எனக்காக. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ளும் போக்கையும் அவர் உண்டாக்குவார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே என்ன பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை போல நாம் மற்றவர்களை நேசிப்போம் என்பது மிகவும் எளிதான காரியமாக பார்க்கும்பொழுது, அது மிக மிக உலகத்திலே கடினமான காரியத்துன்னு பார்த்தா அதுதான். ஆண்டவரை இயேசு நேசித்தது போல் நேசிப்பது அவ்வளோ அப்படியே டிஃபால்ட்டாக வந்துடுது, நமக்கு சொத்தமாக வராது. நம்ம ஒரு சில வேலைகள் என்ன பண்ணுவோன்னா, நம்ம நேசிக்கிற மாதிரி நேசிப்போம். இப்போ நான் பிரதர் நேசிக்கிறேன், ஏன்னா வார வாரம் அவரை பார்க்குறேன். இல்லை நான் சிஸ்டர்கிட்ட நல்லா பேசுவேன், ஏன்னா வார வாரம் அவங்கள பார்க்குறேன். இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அதே அன்பை நான் வெளிப்படுத்துவேன்னா, இல்லை யாரோ ஒரு தெரியாத நபரோ, இல்லை ஒரு முரட்டுக்காலே ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட நம்ம அதே அன்பை வெளிப்படுத்துவோம்னா கொஞ்சம் ஓரமாக போய்டுவோம். ஒரு மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு, இல்லை இவங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ். ஆனால் இயேசு சொல்கிற அன்பு பார்க்கும்பொழுது அந்த கட்டளை என்னென்னா, இயேசுவை போல நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அது நமக்கு மிகவும் ஒரு
கடினமான காரியம். அதை நம்ம எப்போ தான் செய்ய முடியும்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிந்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். சொல்லுவாங்கள்ல தமிழில், சட்டியில் இருந்தால் தான் அதில் வரும், அகப்பையில் வரும். இப்போ முதலாவது நான் எனக்கே இயேசுவை தெரியல, இல்லை எனக்கே இயேசுடைய அன்பு தெரியல, ஆனால் நான் வந்து மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை நான் காண்பிக்க முடியுமே என்றால் அது முடியாத காரியம் என்று நான் பார்க்கிறேன். ஆக முதலாவதாக இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது இயேசு நேசித்தவாறு நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமே என்றால், முதலாவது நமக்கு இயேசுவை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் இயேசுவை முதலாவதாக என்ன பண்ணியிருக்கணும், சொந்த இரட்சகராக இயேசுவை நாம் அறிந்த பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது தான் அதை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட முடியும். பல வேளைகள் பார்க்கும்பொழுது அந்த இயேசு எவ்வாறு நேசித்தாரோ அதுமாரி நம்ம நேசிக்க முடியுமான்னு பார்க்கும்பொழுது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவோ இல்லை வசதியான காரியமாகவோ இருக்காது. இப்போ இந்த வசனத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம், இயேசு நேசித்தது போல் நம்ம மற்றவர்கள் நேசிக்கணும்னா ஒரு இடத்துல நம்ம நடந்து போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஆஃபீஸ் போனாலும் எல்லோரும் நேசிக்கணும்னா அவங்க நமக்கு எல்லாமே சுற்றி எதிரி தான் இருப்பாங்க பாதி பேர். இல்லை சபையில் வரும்பொழுதும் பார்க்கும்போது எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோமா, 50 பேர் வராங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிறோமா பார்க்கும்பொழுது அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிற காரியம் அதுதான் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுங்க. நியூ கமாண்ட்மெண்ட் பார்க்கும்பொழுது, புதிய கட்டளை என்று பார்க்கும்பொழுது, இந்த கட்டளையாக ஏன் கொடுக்குறாருன்னா அப்போ தான் நம்ம செய்வோம். இரண்டாவதாக அந்த கட்டளையை நாம் கடைப்பிடிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் கட்டளையாக கொடுத்ததால் அது முடியாத காரியம் என்று ஒன்று கிடையாது. அதான் நம்ம வாசம் 1 கொரிந்தியர் 10:13. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறோம். நோ மோர் அந்த பழைய கமாண்ட்மெண்ட்டு, உங்களை நேசிப்பது போல் மற்றவர்களை நாம் நேசிப்பது. ஏன் அப்படி இயேசு மாத்திரார் பார்க்கும்பொழுது, இப்போ என்னை நான் நேசிப்பது போல் மற்றவர்களை நான் நேசிப்பேன்னா, என்னுடைய சுயத்தில் நான் நேசிக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய மூட் நல்லா இருக்குது, காலைல சர்ச்சுக்கு வரும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக வரேன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவேன், சிரிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ மண்டே என் மூடு கொஞ்சம் உருன்னு இருக்குது, ஒரு மாதிரி, யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. இப்போ அதே அன்பை நான் வெளிப்படுத்த முடியுமா? அப்போ நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ், அந்த அன்பு என்ன பண்ணுது, ஒரு நாளும் மாறுது. இன்றைக்கி நான் அதிகமாக நேசிப்பேன், மறுநாள் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பேன், ஒரு நாள் சுத்தமாக கண்டுக்க மாட்டேன், மறுநாள் கோவப்பட்ட திட்டுவேன். ஆனால் இயேசு காண்பிக்கிற அன்பு நமக்காக என்ன பண்ணார், அவர் சிலுவையில் சென்று தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த அன்பை விலையேற பெற்ற ஒரு ரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கிரயமாக மீட்டெடுத்துள்ளார். அத்தகைய ஒரு அன்பினை என்ன பண்ணுறார் இயேசு, இப்போ நான் எப்படி உங்களை நேசித்தனோ அதுபோல் நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5:8 வாசிங்க எனக்காக. ரோமர் 5:8 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, ஆக்சுவலாக நிகழ்காலம். ஆக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அப்போ தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு நீங்கள் யார் பவுல் ரோமருக்கு எழுதுறார். அப்போ தேவனுடைய அன்பின் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போனோன்னா, முதலாவது தேவனை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக, தேவனை நாம் முழுமையாக அறிந்தவராக, தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவு கொண்டிருக்கிற பிள்ளைகளாக முதலாவது என்ன பண்ணோம், நாம் காணப்பட வேண்டும். அதுக்காக நான் சொல்ல வரல எல்லாருமே 100% அது மாதிரி இருக்க முடியும். ஆனால் நம்ம அதை தேவனை கிட்டி சேர்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும், தினந்தோறும் நம்ம தேவனை நோக்கி நெருங்குகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். மேலும் கூட அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை பற்றி, அவருடைய அன்பினுடைய மகிமையை நம்ம எங்கே பார்க்கணும்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-12. நேற்று நம்ம உபவாச ஜெபக்கூட்டத்தில் கூட இதை வாசித்தோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-12 வசனங்கள், ஒரு சில வசனங்கள் நாம் வாசிப்போம். 7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. போதும் பிரதர், நீங்கள் மீதி போய் வீட்டில் வாசிங்க. இப்போ 7-12 வசனங்கள்.
ஆக இந்த 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இதுதான் என்னுடைய முதலாவது கருத்து என்று பார்க்கும்பொழுது, புதிதான கட்டளை என்று பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்குன்னா, நான் உங்கள் மீது வைத்த அன்பு போல என்ன பண்ணணும், நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை ஏன் எப்படி அந்த அன்பு அது ஏன் கட்டளையாக கொடுக்கப்பட்டது, எது புதிய கட்டளை என்பதையும் நம்ம பார்த்தோம். ஆக இதோடு அந்த முதலாவது கருத்தை முடித்து நம்ம இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அப்போ அந்த அன்பு என்றால் என்ன, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அந்த காரியம் அன்பு. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது நம்ம ஒரு சிம்பிள் வேர்டில் சொல்கிறோம், லவ், LOVE. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நவீன உலகத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்க்கும்பொழுது இந்த அன்பு என்ற காரியத்தை பல வேளைகளில் அது தவறாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டேர்மாக, ஒரு பதமாக அது காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பல வேளைகள் பார்க்கும்பொழுது இந்த அன்பு எப்படி காணப்படுதுன்னா, இப்போ நான் யாராவது ஒருத்தர் இப்போ தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தப்பை நான் எனக்கு தெரிஞ்சவர், அதனால் நான் தட்டியே கேட்க மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணுறேன், நான் அவரை அன்பு செய்கிறேன் அப்படின்ற ஒரு போர்வையில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அன்பையே தவிர இப்போ டிக்டேட் பண்ணின்னு இருக்கோம். அதனால தான் பல வேளைகளில் பார்க்கும்பொழுது நான் மற்றவர்களை அன்பு செய்கிறேன், இல்லை இவங்களை நான் அன்பு நேசிக்கிறேன், இல்லை அவங்கள நேசிக்கிறேன், இல்லை இவங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க செய்கிற தவறுகளை நம்ம என்ன பண்ணுறோம், பல வேளைகளில் அப்படியே மூடி மறைச்சிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதுதான் நான் அவங்கள அன்பு செய்கிறேன், ஏன்னா பிகாஸ் ஐ எம் லவ்விங். ஆக பல வேளைகளில் இந்த அன்பானது என்ன, நாம் செய்கின்ற தவறான காரியங்களுக்கு ஒரு மூடியாக இது இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அன்பு என்ற வார்த்தை, இந்த லவ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அது ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக காணப்படுது. எல்லாமே நாம் இங்கிலீஷில் சொன்னோம்னா, ஓகே ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே பதில் என்ன சொல்லுவான், ஐ லவ் மை டாக்னுவோம். இல்லை அப்படி ரோட்டில் போகும்போது ஐ லவ் பிரியாணின்னுவோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்க்கும்பொழுது ஒரே பதம் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுது, மீனிங்ஸாக அர்த்தங்களும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கிரேக்க பதத்தில் பழைய அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு, புதிய ஏற்பாடு நம்ம கிரேக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரேக்க பதத்தில் பார்க்கும்பொழுது அன்பிற்கு இது நம்ம முதல் வாரம் போதகர் இந்த செர்மன் எடுக்கும்போது இந்த 4 பதத்தை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு ஸ்லைடு இருக்குது. ஓகே, இதில் பார்க்கும்பொழுது இந்த அன்பு என்பதற்கு கிரேக்கத்தில் நிறைய பதம் இருக்குது. ஆக்சுவலாக 7லேருந்து ஒரு 8 பதம் சொல்கிறாங்க. பல்வேறு வகையான அன்பு லெஃப்ட்டில் போட்டிருக்கேன். இந்த ரைட்டில் இருக்கிறது தான் ப்ராமினன்ட் 4 காரியங்களை மேக்ஸிமம் நிறைய சொல்கிறாங்க. லெஃப்ட்டில் பார்க்கும்பொழுது அகாப்பே, ஃபிலாஷியா, ப்ரக்மா, எரோஸ், ஃபீலியா, ஸ்டோர்கே, லூடஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். ஒன்றுத்துக்கும் அதுக்கு மீனிங் அங்கே இருக்குது. ப்ளேஃபுல் லவ், லவ் ஃபார் ஹியூமனிட்டி, அதெல்லாம் இருக்குது. இப்போ ரைட்டில் போயிட்டிங்கன்னு வச்சிங்களேன், 4 பிரதானமான காரியங்கள் தான் பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அது அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில், வேதத்தில் இல்லை, நடைமுறை வாழ்க்கையில். வேதத்தில் ஒரே ஒரு பதம் இல்லை 2 பதம் தான் பயன்படுத்தப்படும். முதலாவது பார்க்கும்பொழுது ரைட்டில் பார்க்கும்போது ஸ்டோர்கேன்னு பார்க்கணும், STORGE. ஸ்டோர்கேன்னு என்னென்னா ஃபேமிலி லவ், நம்முடைய உறவுக்காரங்களோட நம்முடைய குடும்பத்தாரோட வைக்கின்ற அந்த அன்பானது என்னென்னு பார்க்குறோம், ஸ்டோர்கே என்று நம்ம பார்க்குறோம். அப்படியே தொடர்ந்து லெஃப்டில் பார்க்கும்போது ஏரோஸ், EROS. பல வேளைகளில் இந்த நாட்களில் இந்த வாலிபர்களோ வாலிப பெண்களோ இல்லை மற்ற காரியங்களோ உலகத்தில் பயன்படுத்துகின்ற அந்த ஒரு லவ், ஐ லவ் யூ அப்படி சொல்கிற பதம் எதை குறிக்குதுன்னா அந்த ஏரோஸ். அது என்னன்னு பார்க்கும்பொழுது சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக அது காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே பார்க்கும்பொழுது ஃபிலியா, FHILIA. ஃபிலியா என்று பார்க்கும்பொழுது கிரேக்க பதத்தில் அது என்னென்னா ஒரு சகோதரத்துவ ஒரு அன்பு, பிலிவர்ஸ்குள்ளே காணப்படுற அன்பு. மற்ற காரியங்கள் எல்லாமே எதில் வருதுன்னா சகோதரத்துவ அன்பு. ஃபிலதெல்பியான்னு நம்ம பார்க்குறோம். ஃபிலியா என்று பார்க்கும்பொழுது அது ஒரு சகோதரத்துவ அன்பாக காணப்படுவது. கடைசியாக கீழே பார்க்குறோம் பாருங்கள், அகாப்பே, காட்ஸ் லவ் ஃபார் ஹியூமன் கைண்ட். அகாப்பே என்று பார்க்கும்பொழுது தேவனுடைய அளவில்லாத அல்லது நிபந்தனையற்ற ஒரு அன்பை தான் என்ன பண்ணுறோம், அகாப்பே அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். ஆக வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம எந்த இடத்துலாம் அன்பு என்று பார்க்கிறோம், பல இடங்களில்
95% இடத்துல பார்க்கும்போது இந்த அகாப்பே என்ற அந்த பதத்தினோட அன்பு தான் என்ன பண்ணது, பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஃபீலியா ஒரு சில இடத்துல இருக்குது. ஆக ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து கூறுகிற அன்பு, நான் உங்களை நேசித்தது போல மற்றவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் எதை சொல்கிறாரு? இந்த அகாப்பே அன்பை பற்றி தான் அவர் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக பல வேளைகளில் நம்ம இவ்வாறாக நேசிக்கிறோம். இயேசுனுடைய அன்பை நம்ம காண்பிக்கும் பொழுது இயேசுடைய அன்புக்கு பல பரிணாமங்கள் இருக்குது. குறிப்பாகவே அன்புக்கு, தேவனுடைய அன்புக்கு நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, தேவனுடைய அன்புனா எப்பவுமே அன்பாகவே தான் அது காணப்படும், எப்பவுமே அது ரொம்ப லவ்விங்காக, ரொம்ப கைண்டாக அப்படியே தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு பல விதங்களில் வேதத்தில் வெளிப்படப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது அவருடைய அன்பு எப்படி காணப்படுதுன்னா, பல வேளைகளில் கடினமாக, அதே வேளையில் என்னது, மென்மையாக காணப்படுது. இட்ஸ் டஃப் அண்ட் டெண்டர். தேவனுடைய அன்பு எப்படி காணப்படுது? பல வேளைகளில் கடினமாக, அதே வேளையில் என்னது, மென்மையான ஒரு அன்பாக காணப்படுகிறது. பல வேளைகளில் அது என்னது, நீதியாக, அதே வேளையில் இரக்கத்தை பாராட்டுகிற ஒரு அன்பாக காணப்படுகிறது. இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் மர்சி. எப்பவுமே இரக்கமே இல்லை, நீதியாகவும் அது அதே வேளையில் இரக்கத்தை காண்பிக்கிறதாகவும் அவருடைய அன்பு காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் நம்ம செய்கின்ற காரியங்களுக்கு தேவனுடைய அன்பு என்னது, பல வேளை எதிராக காணப்படுது, அதே வேளையில் நம்மை தேற்றுகிற ஒரு அன்பாக அது காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க, கன்ஃபரண்டிங் அண்ட் கம்ஃபர்ட்டிங். அது என்ன, நம்மளோட கன்ஃபரண்ட், நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய அன்பு என்னது, அங்கீகரிப்பது இல்லை. பல வேளையில் அது எதிராக காணப்படுது, ஆனால் அதே வேளையில் நம்ம அவருக்குள்ளாக வர நம்மை தேற்றுகிற ஒரு அன்பாக அது எப்படி காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் அது நம்மளை சோதிக்கிற அன்பாகவும் நம்மை உற்சாகப்படுத்துகிற அன்பாக, பல வேளையில் அது நமக்கு சோதனையாக தோணுது, நமக்கு தோணுது. தேவன் அதை மேற்கொள்ள கிருபை கொடுப்பாரானா கிருபை கொடுப்பார். 1 Corinthians 10:13 வாசித்தோம் இப்போது. ஆக அது சோதிக்கிற ஒரு அன்பாக, அதே வேளையில் என்னது, உற்சாகப்படுத்துகிற ஒரு அன்பாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு தேவனுடைய அன்புனா எப்படின்னா, தேவனுடைய அன்புனா மென்மையாக, எப்பவுமே இரக்கமாக, எப்பவுமே நம்மளை உற்சாகப்படுத்துகிற அன்பாக, இல்லை எப்பவுமே நம்மளை தேற்றுகிற அன்பாக, ஒரே ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு இப்படி தான் தேவனுடைய அன்பு இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு, எப்பப்பெல்லாம் நமக்கு அந்த தேவனுடைய அந்த கடினமான காரியங்களோ, தேவனுடைய நீதியோ, அல்லது தேவன் நம்ம செய்கின்ற காரியங்களுக்கு எதிரான காரியங்களோ, அல்லது தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனைகளோ நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, அப்போ தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று நம்ம சொல்லுவோமே என்றால், நாம் விசுவாச பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுறோம்? முதலாவதாக தேவனை நாம் உண்மையாக, தேவனை அறியாத பிள்ளைகளாக, குறிப்பாக அவருடைய அன்பை நாம் அறியாத பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பல பண்புகள், நம்ம ஒரு சில காரியங்கள் தான் பார்த்தோம். ஆக எந்த வேளையிலும் நாம் நினைக்கக்கூடாது, நாம் செய்கின்ற தவறான காரியங்கள், இல்லை நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுது, தேவனுடைய அன்பு அதை மூடிடும், இல்லை தேவன் அதை கண்டுக்க மாட்டார், ஏன்னா தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இருக்குமே என்றால், அது முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே தேவனுடைய அன்பு என்னது, நம்முடைய தவறான காரியங்களுக்கு அது துணை போகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தேவனுடைய அன்பு கடினமானது, அதே வேளையில் மென்மையானது, அது நீதியானது, அதே வேளையில் இரக்கம் பாராட்டுகிறதாக காணப்படுகிறது. அது நமக்கு சில வேளையில் எதிராக தோன்றினாலும் அது நம்மை தேற்றுகிற அன்பாக காணப்படுகிறது. பல வேளைகளில் நம்மை சோதனைக்குள்ளாக வழிநடத்தினாலும் அது நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு அன்பாக அது காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவின் அன்பை நம்ம இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். நம்ம எல்லா முறையும் இயேசு நம்மை நேசிக்கிறார் என்று சொல்கிறது நம்ம சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார், ஆனால் அதே வேளையில் தேவன் நம்மை கடிந்து கொள்கிற தேவனாகவும் காணப்படுகிறார். ஆக நம்ம தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்கிறோம்? இப்போ என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போது அவங்க கேட்டது எல்லாமே எனக்கு கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது, ஏன்னா நான் அவங்களை நேசிக்கிறேன். ஆனால் அதே வேளையில் அவர்கள் தவறான காரியங்கள் செய்யும் பொழுது ஒரு தகப்பனாக, ஒரு பேரண்ட்ஸாக நமக்கு ஒரு பொறுப்பு என்ன இருக்குது? அதை கடிந்து கொண்டு அவர்களை தேவனுக்குள்ளாக சீர்படுத்த சொல்லணும். நம்ம அதை சொல்லவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த தேவன் நமக்கு கொடுத்த காரியத்திலிருந்து நாம் விலகுகிறோம். ஆகவே தேவனுடைய அன்பை நாம் உண்மையாக பிரதிபலிக்கவில்லை, நாம் வேறு எதையோ பிரதிபலிக்கிறோம் தேவனுடைய அன்பு நம்ம சொல்லிக்கொண்டு. ஆகவே தேவனுடைய அன்பை நாம் இந்த விதமாக பார்க்க வேண்டும். ஆக தேவனுடைய அன்பு எவ்வாறு காணப்படுதுன்னா, அது கடினமாகவும் மென்மையாகவும், அது சோதிக்கிற அன்பாகவும் நம்மை உற்சாகப்படுத்துகிற அன்பாகவும்,
அது நமக்கு சில வேளையில் எதிராகவும் அதே வேளையில் நம்மை தேற்றுகிற அன்பாகவும் காணப்படுது. பல வேளைகளில் அது என்னது, நீதியாகவும் அதே வேளையில் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற அன்பாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது, ஏன் அது புதிய கட்டளை, தேவனே அதை கட்டளையாக கொடுத்தார். இரண்டாவதாக, அந்த இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, அது நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காண்பிப்பது என்று பார்க்கும்பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாப்டர் நமக்கு வேதத்தில் காணப்படும்பொழுது, அன்பை பற்றி முழுமையான அதிகமாக பேசுகிற ஒரு சாப்டர் இருக்குது. 1 கொரிந்தியர் 13, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அந்த சாப்டர் பேரே என்னது, லவ் சாப்டர் சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 13, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைடு அதில் இருக்குது. ஆக 1 கொரிந்தியர் நம்ம 13 பார்க்கும்பொழுது, எவ்வாறு நாம் இந்த அன்பை மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்க வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீங்கள் நினைக்கலாம், இத்தனை முறை நான் இதை படிச்சிருப்பேன், எங்களுக்கே சும்மா எடுத்துகிட்டு இந்த வசனத்தை போட்டுருந்தேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், சீக்கிரமாக பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் எனக்கு ஒரு வசனமாக நாம் வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 13 பார்க்கும்பொழுது 4 7 வசனங்கள். இதில் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அன்போட கேரக்டர் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட எத்தனை இருக்குன்னா ஒரு 14 கேரக்டர் இருக்குது. ஆக முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது லவ் இஸ் பேஷண்ட். இங்கே தமிழில் பார்க்கும்போது சாந்தம்னு இருக்குது. அன்பு நீடிய சாந்தம் கொண்டதாய் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது சஃபரிங் லாங், நீடிய பொறுமையை தான் கொடுக்குது. அதான் இங்கே பேஷண்ட்டுன்னு இருக்குது ஆங்கிலத்தில். ஆக நம்முடைய அன்பு எப்படி காணப்பட வேண்டும், பொறுமையாக நிதானிக்கிற ஒரு அன்பாக நம்ம காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3:9 நம்ம வாசிக்கிறோம், தேவன் எவ்வளவு பொறுமையாக காணப்படுகிறார், நாம் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு இருக்கும்படியாக. ஆக இரண்டாவதாக நம்ம பார்க்கும்பொழுது லவ் இஸ் கைண்ட். தமிழில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, தயவுன்னு இருக்குது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஆக நாம் மற்றவர்களோடு கூட கைண்ட்னஸ், நம்ம மற்றவர்களோடு இரக்கம் பாராட்டுகிறவர்களாக தயவு காண்பிக்கிறதன் மூலம் என்ன பண்ண முடியும், நாம் தேவனிடத்தில் அன்பை நாம் காண்பிக்க முடியும். ரோமர் 2:4 வாசிங்க எனக்காக. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 2:4. அல்லது நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, சாந்தம் அசட்டை பண்ணுகிறாயோ. இங்கே பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணால், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று. தேவனுடைய தயவு நம்ம என்ன பண்ணுது, குணப்படுகிறபடி ஏவுகிறதென்று நாம் அறிந்து அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா, கேள்வி கேட்குறார் பவுல். ஆக தேவனுடைய அன்பு எப்படி காணப்படுகிறது, தயவாக காணப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது அதில் தொடர்ந்து நம்ம பார்க்கணும். 1 கொரிந்தியர் 13 தொடர்ந்து வாசிங்க. அதை 3வது என்ன போட்டிருக்கு, பொறாமை. அன்புக்கு பொறாமை இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். நீதிமொழியில் வாசிக்கிறோம், பொறாமை என்பது ஒரு எலும்புருக்கி என்று நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம ஒருத்தர் உண்மையாகவே நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷம் தான் பண்ணணும். இப்போ என் கூடவே ஒரு 4 பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் ஒன்றா சிரித்து பேசுகிறோம், பழகுறோம், எல்லாமே பண்ணுறோம், சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம் எல்லாமே. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு ப்ரொமோஷன் வந்துடுது, அடுத்த மாதம் சொல்கிறார் அவர் சந்தோஷமாக எனக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சுன்னு. அடுத்த 5 பேரும் நம்ம எல்லோரும் அவரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோமா, ப்ரொமோஷனை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தலையை குஞ்சு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுமா, நம்ம கூட தானே இருந்தான், இவனுக்கு எப்படி இப்போ கிடச்சிது. இல்லை, அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து பிஹேவியரே மாறிட்டு தான் நமக்கு. அவரும் நம்மோடு இருந்த சகோதரர் தான், ஆனால் அவருடைய வளர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை ஒரு பொறாமையை கொடுக்குதா.
நான் உண்மையிலே அன்புள்ளவர்களாக காணப்பட்டால் என்ன பண்ணுறீங்க? என்ன சொல்லுது வேதம்னா, அன்புக்கு பொறாமை இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். 4வது பார்க்கும்பொழுது, அன்பு தன்னை புகழாது. டஸ் நாட் போஸ்ட். என்ன பார்க்குது? அது புகழாது. தன்னைத்தானே என்ன பண்ணுறது? எப்பொழுதுமே இப்போ நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வதால் ஒரு சில காரியங்களை நான் செய்கிறேன்னு வச்சுங்களேன். அன்பு செய்கிறதால நான் ஒரு சில காரியங்களை செய்கிறேன், அதே நேரத்தில் நீங்கள் என்னை புகழன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அது உண்மையான அன்பா? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதே தான் சபையிலையும் நம்ம ஒரு சில காரியங்களை செய்கிறோம், ஆனால் நம்ம மற்றவர்களாக நோட்டீஸ் பண்ணப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்து செய்தோம் என்றால், அது தேவனிடத்தில் உண்மையாக வைத்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பது நாம் ஒவ்வொருவரும் நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆக அன்பு என்ன பண்ணாது? தன்னை புகழாது. தொடர்ந்து பார்க்கும்பொழுது அன்பு இருமாப்பாய் இராது என்று நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது நாட் ப்ரவுட், பெருமையாக காணப்படாது. அது தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளாது என்று நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாதுன்னு என்று பார்க்கும்பொழுது ஆங்கிலத்தில் பார்த்தா ஒரு வருஷத்தில் நாட் ரூட்னு இருக்குது. இங்கே பார்க்கும்போது நாட் ரூட்னு இருக்குது. நாட் ரூட்னா எதை வந்தாலும், எந்த காரியத்தை நாம் செய்தாலும் ரொம்ப கடினமாக, அதாவது நான் உங்களை நேசிக்கிறேன் உண்மைதான், பல வேளைகளில் நம்ம வேதத்தை நம்ம சொல்கிறோம், வேதத்தை நம்ம கேட்கிறோம், பல வேளைகளில் சபைகளும் மற்ற இடங்களிலும் வேதத்தினுடைய ஒரு சில பாடங்கள் மிகவும் கடினமான ஒரு பாடமாக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை நான் சொல்லும்போது எந்த விதத்தில் நான் மற்றவர்களுக்கு சொல்கிறேன் என்ற ஒரு கருத்து இங்கே இருக்குது. இப்போ நான் சொல்லும்பொழுது நான் உண்மை தானே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அடாதடியாக கொஞ்சம் ரூடாக சொல்லும்பொழுது அந்த தேவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கிறோமா, அல்லது நான் என்னுடைய சுயத்தை நான் பிரதிபலிக்கிறேனா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருது. ஆகவே தேவனுடைய அன்பு என்னில் காணப்படும் பொழுது நான் எந்த வேலையிலும் என்ன பண்ண மாட்டேன், இந்த ரூட் என்ற கேரக்டர் எனக்குள்ளாக காணப்படாது என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்பொழுது அது தற்பொழிவை நாடாது, நாட் செல்ஃப் சிக்கிங். அது எப்பொழுதுமே என்ன பண்ணுது? தன்னை உயர்த்தி கொள்ளாது, மற்றவர்களுடைய நலனை காண்கிறதாக அது காணப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது சினம் அடையாது. லவ் இஸ் நாட் ஈஸிலி கெட்டிங் ஆங்கட். நம்ம இப்போ ஒருத்தர் நேசிக்கிறோன்னு வச்சிங்களேன், நேசிக்கிற ஒருத்தர் மேலே நான் தினமும் அடிக்கடி கோவப்படுவேனா? கோவப்பட மாட்டேன்னு வேதம் சொல்லுது. ஆனால் பல வேளை நம்மளால் அப்படி இருக்க முடியல. நேசிக்கிறவங்க மேலே தான் என்ன பண்ணுது? கோவப்பட்ட பாருன்னு வருது. அப்போது நம்ம நேசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் பல வேளைகளில் நாம் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நாம் பதறாத பிள்ளைகளாக, தேவனுடைய பொறுமையை காத்தவர்களாக என்ன பண்ணணும்? நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக நாம் காணப்பட வேண்டுமே என்றால். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது தீங்கு நினையாது என்று நம்ம பார்க்கிறோம். தீங்கு நினையாது. ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்குன்னா, என்டிவி இதில் வெர்ஷனில் பார்க்கும்பொழுது இட் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். அதாவது என்ன பண்ணுதான், என்னுடைய பழைய தவறுகளை, என்னுடைய பழைய தீங்குகளை என்ன பண்ணாது, அது கணக்கில் வச்சிக்காது அன்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பல வேளை இதுதான் நமக்கு ப்ராப்ளம். நம்ம கணக்கில் வச்சுக்காமல் இருப்போமா? கவுண்டில் போட்டுன்னே இருப்போம். கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம், ஓகே பிரதர் எல்லாம் மறந்துட்டேன், ஓகே கையெல்லாம் குத்த ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிடுவோம். மற்ற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது டக்குன்னு நமக்கு வரும் மைண்டில், அப்போ அப்படி நடந்ததில்ல. ஆக அத்தகைய காரியங்கள் வெளிப்படும் பொழுது நம்ம உண்மையிலேயே தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறோமா? குறிப்பாக இப்போ ஹவுஸ்லலாம், வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்முடைய துணைவிமார்கள், அதை லேடிஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாத்தையும் க்ளீனாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக அந்த ஃபைட்டெல்லாம் நடந்துருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக மறந்துட்டுருப்போம். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக 997 நீ இப்படி பண்ணலை, இந்த நேரத்தில் 7 மணிக்கு, நமக்கு காலையில் 7 மணிக்கு பண்ணதே ஞாபகம் இருக்காது. அவங்க 1997 கதெல்லாம் வரும் ஃபுல்லாக. ஸோ நம்ம மற்றவர்களை உண்மையாக நேசிக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது, அதுக்காக நம்ம நேசிக்கலன்னு சொல்ல வரல, உதாரணத்துக்காக சொல்கிறேன். என்னென்னு பார்க்கும்போது என்னது அது? லவ் டசன்ட் கீப் ரெக்கார்ட் ஆஃப் ராங் திங்ஸ். அதான் அங்கே பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நம்ம முடிப்போம் இன்னும் 2-3 காரியங்கள். அயோக்கியமானதை செய்யாது, சற்பொழிவு நாடாது, சினமடைய, தீங்கு நினையாது பார்த்துட்டோம். 6ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அது என்ன பண்ணுது? அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அதற்கு மாறாக அது என்ன பண்ணுன்னா சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம்,
ஆனால் அவங்க செய்கிற தவறான காரியங்களை வந்து நம்ம அவங்களோட கூட சேர்ந்து அப்படியே அவங்கள சப்போர்ட் பண்ணி, ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சவர், இல்லை அவங்க எனக்கு சொந்தக்காரு, இல்லை அவங்க என்ன மிகவும் எனக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க, ஸோ அதனால் அவங்க செய்கிற தவறு என்ன பண்ணுவேன், நான் அப்படியே மூடி மறைச்சிட்டு அவங்களோடு கூட நான் சேர்ந்து அதில் சந்தோஷப்பட்டேன் என்றால், நம்ம அங்கே என்ன பண்ணுறோம்னா, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவதற்கு மாறாக நாம் என்ன பண்ணுறோம், அதற்கு மாறாக செய்கிறோம். அநியாயத்தில் நம்ம சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோம். ஆனால் சந்தோஷப்படக்கூடாது என்று சொல்லுது தேவனுடைய அன்பு. நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், சகலத்தையும் அது என்ன பண்ணோம், தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கணும்னா சகலத்தையும் என்ன பண்ணுது, அது பாதுகாக்கிறது. நம்ம நேசித்தவர்களே நாம் அதிகமாக அவர்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுவோம். சகலத்தையும் அது விசுவாசிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசிக்கணும்னா எல்லா காரியங்களிலும், இப்போ பல வேளையில் தேவ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்வி வருது. பல பேர் சொல்கிறாங்க, உன்னை பார்த்து நீ அவ்வளோதான், இல்லை இதோட முடிஞ்சு போச்சு. அந்த நிலை வந்தாலும் கூட தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி எழும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, தேவன் மீது விசுவாசம் வைத்த பிள்ளையாக நான் காணப்படுவேன். எப்போனா தேவனுடைய அன்பு எண்ணில் காணப்படும் பொழுது. அப்புறம் என்ன பண்ணுறது, சகலத்தையும் லவ் இஸ் ஹோப்ஸ்ன்னு பார்க்குறோம். சகலத்தையும் அது என்ன பண்ணும், நம்பும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது கடைசியாக அது சகலத்தையும் சகிக்கும். எல்லா காரியங்களும் அது சகிக்கும். அந்த கிவப்னு ஒரு வார்த்தையே கிடையாது அன்புல பொறுத்த வரைக்கும். இப்போ நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குன்னா, ஒரு லெவலுக்கு வச்சுருப்போம். கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்து பார்த்தேன்பா, அவர் சரிப்பட்டு வரல, சரி அதனால் கட்டி விட்டேன். இல்லை எவ்வளோ முறை சொல்லி பார்த்தேன், இவங்க எதுவுமே சரிப்பட்டு வரல, அதனால் நான் அவங்கள வந்து உதறி தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பு முற்றிலும் வித்தியாசமாக காணப்படுது. இப்போ பார்க்கும்பொழுது யோவான் 13:35 வசனம் வாசிங்க, கடைசி வசனத்தை வாசிங்க எனக்காக. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இயேசு இத்தகைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அந்த புதிதான கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை நாம் உண்மையாக உணரும் பொழுது, அந்த அன்பினை இந்த 1 கொரிந்தியர் பார்த்த மாதிரி மற்றவர்களுக்கு நாம் அதை காண்பிக்கும் பொழுது, அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள், நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆக நாம் தேவனுக்கு உண்மையாக ஒரு சீஷர்களாக காணப்படுமே என்றால், நாம் நம்முடைய அன்பினால் தேவனுக்கு சேவை புரிகிறோம் என்று சொல்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுமே என்றால், நாம் கேட்ட இந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம். குறிப்பாக அன்பு என்பது தேவன் நமக்கு தன்னுடைய ஒரே பேரான மகனை கொடுத்து அவர் சிலுவையில் சென்று நமக்கு அந்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த அன்பை பெற்ற உணர்ந்த நாம் அதை மற்றவர்களுக்கு நாம் காண்பித்து, அதன் மூலம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய சேவையில் நாம் பங்கேற்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.